ரைட். நாங்க நேத்து பார்த்து வந்த தொடர்ல திருப்பி ஒரு கொஞ்சம் கொடுப்போம். வலைக்கும் சலாம். ரைட், ஓகே. அதான் நீங்க கமல் நிறுவனத்தின் 2020 ஜனவரி மாத கொடுக்கல் வாங்கல் வருமாறு. ஓகே, இதனா தான் நாங்க இதை ஃபுல்லா பார்த்து முடிப்போம். அவதான் நீங்க நான் கைக்க விளங்குதா? ஓ சார் விளங்குது. ரைட். இப்ப முதலாவது நாங்க ரெட்டை பதிவை பார்த்துட்டு திருப்பி பேரேட்ல பதிகிற மாதிரியும் அப்புறம் சமப்படுத்தி பரீட்சை செய்யற மாதிரியும் பார்ப்போம் நாங்க. ஓகே, கேள்வி என்னண்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு உரிமையாளர் இட்ட மூலதனம் காசு 1 லட்சம். இப்ப சொல்லுங்க பாப்பா, ரெட்டை பதிவு என்னன்னு சொல்லி. உரிமையாளர் இட்ட மூலதனம் 1 லட்சத்துக்கு ரெட்டை பதிவு சொல்லுங்க. காசு கணக்கு வரவு 1 லட்சம், மூலதன கணக்கு செலவு 1 லட்சம். ரைட், ஓகே. காசு கணக்கு வரவு 1 லட்சம், மூலதன கணக்கு செலவு 1 லட்சம். ஓகேயா? ரைட். அத நீங்க பயஞ்சிருக்கணும், எழுதி இருக்கணும். எழுதாதாக்கள் எழுதி வச்சிருக்கணும். நான் சொன்ன நேரத்தை எழுதி வச்சுக்க சொல்லி, சரியா? ரைட். நான் அப்புறம் ஸ்லைடு உங்களுக்கு அனுப்பி இருந்தேன். எனவே காசு கணக்கு வரவு சொல்லுங்க. ரைட், மூலதன கணக்கு செலவு. ரைட், ஓகே. ரைட். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது விஷயம் கடனுக்கு இருப்பு கொள்வனவு. என்ன ரெட்டை பதிவு? கொள்வனவு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு. கடன் பட்டோர் இல்ல, கடன் கொடுத்தோர். ரைட். விற்பனை 2 லட்சம். விற்பனை 2 லட்சம். ரெட்டை பதிவு என்ன? காசு கணக்கு வரவு 2 லட்சம், விற்பனை கணக்கு செலவு. ரைட். காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. ஓகே, காசு வருது, காசு கணக்கு வரவு, வருமானம் கொடுத்தால விற்பனை கணக்கு செலவு. செலுத்த வேண்டிய வாடகை 10,000. வாடகை கணக்கு வரவு, வாடகை கணக்கு வரவு. கொடுத்தோ இல்லையோ வாடகை கணக்கு வரவு. செலவு ஒன்று வந்த வெளியே செலவு கூடினால் அந்த செலவு கணக்குல வரவு வைக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. எனவே உங்களோட வாடகை என்ற செலவு கூடுது எவ்வளவால? 10,000. எனவே வாடகை கணக்கு வரவு, அது காசா கொடுத்திருப்பேன், காசு கணக்கு செலவு. கொடுத்தில்ல, கொடுக்க வேண்டி இருக்கு. அப்படி கொடுக்க வேண்டி இருப்பதால உங்களோட பொறுப்பொண்டு கூடுது. எனவே பொறுப்பொண்டு கூடுவதால செலுத்த வேண்டிய வாடகை கணக்கு அல்லது அட்டுறு வாடகை கணக்குல செலவு என பொறுப்பொண்டு கூடுது. ஓகே, அடுத்த கேள்வி. உரிமையாளர் பற்று 10,000. உரிமையாளர் பற்று 10,000. காசு கணக்கு செலவு, பற்று கணக்கு வரவு. பற்று கணக்கு வரவு. இதுல ஏன் பற்று கணக்குல வரவு வைக்கிறீங்க? காரணம் அது ஒரு செலவில்லை. உரிமையை என்ன செய்யும் கணக்கு? பற்றொரு உரிமை கணக்கு. உரிமை கணக்கு. உரிமை என்ன செய்யும் கணக்கு? அது குறைக்கும் கணக்கு. ரைட். அடுத்தது கடனுக்கு தளபாடம் கொள்வனவு. என்ன? தளபாட கணக்கு வரவு, தளபாட வழங்குனர் கணக்கு செலவு. தளபாட கணக்கு வரவு, தளபாட வழங்குனர் கணக்கு செலவு. அல்லது அமீரிடம் தளபாட கொள்வனவு வந்திருந்தால் எப்படி சொல்வீங்க? தளபாட கணக்கு வரவு, அமீர் கணக்கு செலவு. கணக்கு செலவு. ரைட், ஓகே. கமலுக்கு விற்பனை 50,000. அப்ப இது என்ன விற்பனை? கடன் விற்பனை. எனவே எப்படி ரெட்டை பதிவு வரும்? கமல் கணக்கு வரவு, கணக்கு செலவு. ரைட். விற்பனை வருமானம் ஒன்று கூடினா அது காசு கிடைச்சோ இல்லையோ வருமானம் ஒன்று கூட போகுது உங்களுக்கு. நாங்க எப்பவுமே அக்கௌண்டிங்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, காசு கிடைக்கிறத வச்சு முடிவு செய்யறே இல்லை, காசை வச்சு முடிவு செய்யவே படாது. வருமானம் ஒன்று வந்துட்டாண்டா வருமான கணக்குல வைக்கணும், செலவு ஒன்று வந்துட்டாண்டா செலவு கணக்குல வைக்கணும். அது போறதான் காசு கொடுத்தா இல்லையான்னு யோசிக்கணும், காசு எடுத்தா இல்லையான்னு யோசிக்கணும். விளங்குதா? விற்பனையால உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டு வந்த வெளியே விற்பனை வருமானம் கூடினால் வருமான கணக்குல செலவு. அப்ப அந்த வகையில விற்பனை கணக்குல செலவு. அதுவும் பிறகு யோசிக்கணும், காசுக்கு வித்து இருந்தா காசு கணக்கு வரவு, கடனுக்கு வித்து இருந்தால் கடன் பட்டோர் கணக்கு என்ன வரவு. கடனுக்கு வித்து இருந்தால கடன் பட்டோர் கணக்கு வரவு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். அடுத்தது கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு 20,000.
இங்க காசு போகுது இல்லையா? காசு போறதால காசு கணக்கு என்ன? செலவு. செலவு 20. செலவு செலவு. கடன் கொடுத்தோருக்கு கல்வி கொடுக்க நேரம் உங்களோட என்ன குறைய போகுது? பொறுப்பொண்டு குறைய போகுது இல்லையா? பொறுப்பொண்டு குறையும் தானே. எனவே பொறுப்பொண்டு குறைஞ்சா அப்ப அந்த கணக்குல எங்க வைக்கணும்? பொறுப்பு குறையிற நேரம் வரவுல அந்த கணக்குல வரவுல வைக்கணும். அப்ப அந்த வகையில கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு. காரணம் என்னன்னா பொறுப்பு குறையுதே. சரியா? பொறுப்பு குறையிற காரணத்தால அந்த கணக்குல வரவு வைக்கிறீங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு 20,000. சார் கடன் கொடுத்தோரு சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சரி சரி. டவுட் கிளியர் ஆயிட்டோம் தானா? யாரு யாரு பேசுனே இப்ப ரிஃபாஸா? அம்ஜதா? ஐமன் காட்டுது இல்லையே இங்க பேசுறது ஐமன்றது. பேசுங்க. காட்டுது இல்லையா? இல்ல இல்லாட்டி யாராவது சரி பேசல பக்குன்னு முன்னுக்கு விழுமா அந்த ஆள். இது விலங்கல்ல ஆள். அதான் கேட்டேன். ஓகே. கடன் கொடுத்தவர் கொடுத்த காசு பார்த்துட்டு வந்தானே. கமலிடம் 20,000 பெறப்பட்டது. என்ன செய்வீங்க? கடன் கொடுத்தோரா காசு கணக்கு என்னமா உஸ்தாத் காசா சேர பட்டி பெட்டிக்கு ஓ உஸ்தாத் ஸ்லேட் கடன் காட்டா கொடுத்தோர் கணக்கு வரவு காசு கணக்கு வரவு கடன் பட்டோர் காசு கணக்கு கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு. கமல் கடன் கொடுத்தோர் கணக்கு. நான் கேக்குறேன் ஸ்லேட் விளங்குது தானே? ஏன்னா வீடியோ விளங்காது அப்படியா? இல்ல வீடியோ விளங்குது. விளங்குதா? விளங்கும். சின்னதா விளங்குது. சரி ஓகே ரைட். அப்ப காசு பெற்றிருக்கீங்க. எனவே காசு கணக்கு வரவும் கமல் கணக்கு செலவுன்னு செல்ல ஒரு ஆள் கேட்டுச்சு. கமல் கணக்கு செலவுன்னு செல்லலாம். ஆனா இந்த கடன் இந்த விற்பனையோட சம்பந்தப்பட்டாக்கள் நாங்க பொதுவா என்ன பேர் வச்சிருக்கோம்? கடன் கடன் கொடுத்தோர் பட்டோர். கடன் வழங்குனர். கடன் பட்டோர் பட்டோர். நாங்க பொருள் யார்கிட்ட சரி கடனுக்கு வாங்கினா தான் கடன் கொடுத்தோர். நாங்க வித்திருந்தால் கடன் என்ன ஆக்கல அவங்களுக்கு பட்டாக்கள். எங்கள்கிட்ட பட்டாக்கள் எனவே கடன் பட்டோர். எனவே அவங்க எங்களுக்கு சல்லிதார நேரம் கடன் பட்டோர் கணக்கு செலவுன்னு சொல்லுங்க. நாங்க விலைனா அவங்க சல்லிதார நேரம் பட்டோர் கணக்கு செலவு காசு கணக்கு வரவா? ஓ ரைட் சரி சரி சொல்லுங்க. அதுல வந்துட்டு கடன் பட்டோர் கணக்கு எழுதாம கமல் கணக்கு எழுதல எழுதலாம், பிழை இல்ல. ஆனா நீங்க கடன் பட்டோர்ண்டே பழகிக்குங்க. ஏன்னா அடுத்த பாடங்கள் அது உங்களுக்கு தேவைப்படும். சரியா? இப்ப கமல், குமார், இக்பால் இவங்களுக்கு நீங்க வித்திருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்களே. இவங்க எல்லாருக்கும் பொதுவான பேர் என்ன? கடன் பட்டோர். தனிப்பட்ட முறையில பேர் சொல்லி பிரச்சனை இல்லை. அதுவும் தேவைப்படும், இல்லாம இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் மீதிய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையும் தேவை. ஆனா பொதுவா நீங்க கணக்குல போட்டு மொத்தமா எவ்வளவுக்கு வித்து பிடிச்சேன்னு சொல்லி பாக்கிறதுக்கு கணக்குல அவ்வளவு பேர் தனித்தனி எழுதி நீங்க போடு இல்ல. மொத்தமா நான் கடன் விற்பனை எவ்வளவுதான் செஞ்சிருக்கேன்னு சொல்வீங்க இல்லையா? அப்படித்தானே? வேற வச்சிருக்கீங்க. ஆனா எங்க கணக்கு போட்டு நேரம் இவ்வளவுதான் நான் கடன் வித்துன்னு சொல்லி தான் போடுவீங்க. பொது பேர்ல கடன் பட்டோரை எங்களுக்கு இவ்வளவு தர இருக்காங்கன்னு சொல்வீங்க. எனவே நீங்க பொது பேரை யூஸ் பண்ணலாம். அது பின்னுக்கு பிரயோசனமா இருக்கும். அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கமல் போட்டது பிழை இல்ல. அக்கவுண்டிங் தியரி படி 100% சரி. ஆனா நாங்க பொது பேராக பயன்படுத்துவோம் கடன் பட்டோர்னு சொல்ல. ஓகே. இப்ப ரெட்டை பத்தி பதிய மாதிரி பாத்துட்டு தானே. ரைட். இப்போ நாங்க இப்ப அது பேரேட்டுக்கு பார்த்த மாதிரி பார்ப்போம். சரியா? அதை எங்க ஸ்டெப்பா நாங்க செய்ய போறோம். இதான் ரெட்டை பதி பதிகிற மாதிரி தான் நாங்க இப்ப பாத்து இருக்கிறோம். என்ன காசு கணக்கு வரவு கடன் பட்டோர். காசு கணக்கு வரவு கடன் பட்டோர் கணக்கு செலவு. என்னடா போன்ல கடன் பட்டோரா? என்ன போன் எவனா கடன் பட்டோர் தானே. கமல் கடன் பட்டோர் தானே. நம்ம பெறப்பட்ட இல்லனா வந்து ஓ கமலிடம் பெற்ற காசு. அப்ப காசு கணக்கு வரவு கடன் பட்டோர் கணக்கு செலவு. அது பட்டோரா கொடுத்தோர் வராதா? அப்போ கொடுத்தோர் இல்லையே. கமல்ன்ற வந்து கடன் பெறப்பட்டதுன்னு சொல்லி கடன் பட்டோர். ஓ எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. கமல் சல்லிதாராண்டா கமல் எங்களுக்கு சல்லி தந்திருக்கு. எனவே காசு கணக்கு வரவு கடன் பட்டோர் கணக்கு செலவு. வரவே கடன் பட்டோர் சொத்து குறையுது. கடன் பட்டோர் ஒரு சொத்து தானே, விளங்குதா? அவன் எங்களுக்கு சல்லி தந்துட்டானண்டா அவன் தர வேண்டிய அளவு குறையுது. அப்படின்னா சொத்து ஒன்று என்ன செய்யுது? எங்கட குறையுது. ஒரு சொத்து குறைஞ்சு ஒரு சொத்து கூடுது. விளங்குதா? நாங்க கணக்கீட்டு சமன்பாட்டுல பார்த்த ஞாபகம் இருக்கா?
கணக்கீடு சமன்பாட்டுல கடன்பட்ட ஒரு சல்லி தந்தா காசை கூட்டி கடன்பட்டவரை குறைப்போம் இல்லையா? என்ன செஞ்சோம்? அதாவது ஒரு சொத்து கூடி ஒரு சொத்து குறையுது. அதான் இதுல முறை. அண்டர்ஸ்டாண்ட்? அவர் சார் அவர் நம்மளுக்கு காசு தாராருல அவர் கடன் கொடுனார் தானே? இல்ல இல்ல இல்ல, கடன் பொருள் தாரால் தான் கடன் கொடுனர். காசு தார கடன் கொடுனர் இல்லையே. அது கடனுக்கு எடுத்ததான் கடன் கொடுனாரா? ஓ, பொருளை நாங்க கடனுக்கு வாங்கினா தான் அவனுக்கு பேர் கடன் கொடுத்தோம். அவனுக்கு நீங்க சல்லி கொடுக்கணும். கடன் கொடுத்தர் என்பது ஒரு பொறுப்பு, சொத்து இல்ல. விளங்கினா? அண்டர்ஸ்டாண்ட்? ரைட்? சரி ரைட். ஓகே. ரைட். கடன் பட்டோன்னு சொல்லுது எங்கள்கிட்ட பொருள் வாங்கினாக்கல. இப்ப நாங்க இத டி ஃபார்முக்கு மாத்த போறோம். விளங்குதா? யாரு சட் பண்ற? ஸ்கிரீன் கிளியரா ஈக்குதா? யார் இது? அசாம் நௌஷாத். ஏஸ் அசாம். ரெண்டு பேரையும் தேவையில்லா வேலை செய்வீங்களா? ரெண்டு பேருங்க பாடத்தை பாருங்க பாப்போம். நீங்க அங்க சட் பண்ணி விளையாடாம. சரியா? நௌஷாத் விளங்குதா? சொல்லியது நௌஷாத்துக்கு அசாமுக்கும். பாவம் ரெண்டு பேரும் இல்ல போல. நௌஷாத்ல நௌஷாத் அசாம கிளியர் இல்ல போல. நௌஷாத் பாவம் அவன் எல்லாரும் நௌஷாத்ல சொல்றாரு. ஓ சார் அவர் எல்லாரும் நௌஷாத்னு தான் சொல்றாரு. அவரை அவர் கடும் காவல் அவருக்கு. அப்படி கூப்பிடுறாரு. உலகத்துல எவ்வளவு கவலை அவனுக்குள்ள கவலை பெரிய ரைட். இப்ப நான் இது மாத்த போறேன். ஒன்னாவது காசு கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவு தானே? ரைட். எனவே டி ஃபார்ம் அடிங்கோ. இப்படி டி ஃபார்ம் அடிக்கிறேன்டா. இப்ப நான் இப்படி அடிச்சிருக்கேன். இதுல அடிக்கல. டி ஃபார்ம் அடிச்சு பதிய கஷ்டம். உடனே நான் இப்படி அடிச்சுக்க நீங்க எப்படி டி ஃபார்ம் அடிப்பீங்கன்னு தெரியுமா? இந்த செல்லே மாதிரி பாத்துக்கோ. இப்படிதான் டி ஃபார்ம் அடிக்க போறீங்க. டி வடிவுல. சரியா? டி ஃபார்ம் போய் நீங்க டி ஃபார்ம் எடுத்து கோட் ஒன்று அடி. இப்படி தான் அடிக்கணும். இப்படி ஒரு கோட் அடிச்சாச்சு. இந்த அடிக்க விலங்குதான் நான் அடிக்கிறது. இப்படி ஒரு கோடு. இந்த கருப்பால் அடிச்ச விலங்க இல்லையா? இப்ப இல்ல. இப்படி ஒரு கோடு. இதான் டி ஃபார்ம். இவ்வளவு நீங்க அடிக்க வேண்டியது. விளங்குதா? ரைட். அதுல இங்கிட்டு பக்கம் வரவு, இங்கிட்டு பக்கம் இடது பக்கம் வரவு, வலது பக்கம் செலவு. விளங்கினா? அண்டர்ஸ்டாண்ட்? எங்கிட்டு பக்கம் வரவு, இடது பக்கம் வரவு, வலது பக்கம் செலவு. விளங்கினா? ரைட். முதலாவது பதிவு என்ன? காசு கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவு தானே? ஞாபகம் இருக்கா? முதலாவது ரெட்டை பதிவு எழுதிட்டீங்க தானே? காசு கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவு. அப்ப காசு கணக்குல வரவு வைக்கணும். காசு கணக்குல வரவு வைங்கோ. என்ன பேர்? மூலதனம். அந்த கணக்குல பேரை இதுலயும் இந்த கணக்குல பேர் அதுலயும் மாத்தி எழுதணும். மறந்துடாதீங்க. முதலாவது காசு கணக்குல வரவு வச்சு மூலதன கணக்குல செலவு வைக்க போறீங்க. சரியா? தமிழ் பொண்ட தெரிசா வந்து ரைட். காசு கணக்குல காசு கணக்குல என்ன சொல் போட்டு? மூலதனம். மூலதனம். சரியா? எவ்வளவு மூலதனம்? எவ்வளவு வந்துச்சு? பெஸ்டுக்கு போட்டு 1 லட்சமா? 1 லட்சம். 1 லட்சம். ரைட். போடுங்க. காசு கணக்குல வரவுல வைங்க 1 லட்சம். மூலதன கணக்குல செலவுல வைங்கோ. இங்க மூலதனம் சொல் போடணும். மூலதன கணக்குல காசுன்ற சொல் போடணுமே. சரியா? காசு. ரைட். போடுங்க 1 லட்சம். சார் அந்த எழுதுறது பிளாக் ஆகுங்க சார். அப்ப நல்லா எல்லாம் செலக்ட் ஆகாது. ஒன்னோட தான் பிளக் ஆகணும். நான் லாஸ்டா பிளக் ஆகணும்னு நினைச்சேன். சரியா? ரைட். ரைட். விளங்கினா? இங்க போடணும் காசு மூலதன கணக்குலையும் மூலதன காசு கணக்குல மூலதனம் சொல் போடணும். சொல்ல மாத்தி போடணும்.
அதாவது மூலதனத்துக்காக நீங்க போட்ட காசு 1 லட்சம், மூலதன கணக்குல போடுங்க, காசாக நீங்க 1 லட்சம் போட்டிருக்கீங்க. அதான் கருத்து, மாத்தி மாத்தி போடுவீங்க. 2ஆம் பதிவு என்ன? கொள்வனவு கணக்கு வரவு. கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு, அப்படித்தானே? ரைட். கொள்வனவு கணக்குல வரவு வைங்கோ. கொள்வனவு கணக்குல வரவு வைக்கணும். என்ன பேர் போடணும் கொள்வனவு கணக்குக்கு? கடன் கொடுத்து கடன் கொடுத்தோர் கொடுத்தோர் பேரை கடன் போடணும். கொடுத்தோர் சரியா? கடன் கொடுத்தோர் போட்டு எவ்வளவு அமௌண்ட் இப்ப தந்திருந்த? 20,000. 20,000. ரைட். கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கணக்குல செலவு. நாளைக்கு கடன் கொடுத்தோர் கணக்கு அடுத்த இதுல இருக்கு போல ஸ்லைட்ல. கடன் கொடுத்தோர் கணக்குல செலவுல வைங்கோ. கொள்வனவுன்ற சொல்ல கொள்வனவுன்ற சொல்ல கொடுங்க. கொள்வனவு. சரியா? ரைட். 20,000. சரியா? எழுதிட்டீங்களா? கொள்வனவு கணக்குல வரவு வைங்கோ, கடன் கொடுத்தோர்னு சொல்லியும், கடன் கொடுத்தோர் கணக்குல எது வைங்கோ? செலவு செலவு வைங்கோ. கொள்வனவுன்ற சொல்ல போடுங்க. 3ஆம் பதிவு என்ன? காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. செலவு. ரைட். காசு கணக்குல வரவு வைங்கோ, விற்பனை சொல்ல போடுங்க. ரைட். விற்பனை. எவ்வளவு? விற்பனை எவ்வளவு வந்துச்சு? விற்பனை 2 லட்சம். 2 லட்சம். 2 லட்சம். 2 போடுங்க. 2 லட்சம். லட்சம். ரைட். விற்பனை கணக்குல செலவு வைங்கோ, காசுன்னு சொல்லி. சரியா? விற்பனை கணக்குல செலவு வைங்கோ, காசுன்னு போடுங்களேன். காசு எவ்வளவு? 2 லட்சம். சரியா? ரைட். அடுத்த பதிவு குயிக் பண்ணுங்க. 4ஆம் வாடகை பதிவு. கணக்கு வரவு, அற்று வாடகை கணக்கு செலவு. ரைட். வாடகை கணக்குல வரவு வைங்கோ, இங்க போடணும் அட்டுரு வாடகை பேர். சரியா? ரைட். செலுத்த வேண்டிய வாடகை பேரை போடுங்க இங்க. ரைட். செலுத்த வேண்டிய வாடகை எவ்வளவு அமௌண்ட்? 10,000. 10,000. சரியா? செலுத்த வேண்டிய வாடகை 10,000. வாடகை கணக்கு அங்க போடுங்க. செலுத்த வேண்டிய வாடகைல வாடகை கணக்குன்ற சொல்ல போடுங்க. செலவுல. சரியா? 10,000 போடுங்க அமௌண்ட். ரைட். ஓகே. வாடகை கணக்குன்னு போட்ட தேவையில்ல, வாடகைன்னு போட்டா போதும். ரைட். அடுத்து தளபாட கணக்கு வரவு, கடன் வழங்குனர் கணக்கு செலவு. தளபாட கணக்கு வரவு. இல்ல பற்று கணக்கு. பற்று கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. காசு கணக்கு செலவு. அப்ப இங்க நீங்க போட போறீங்க பற்றுன்ற சொல்ல கொண்டு போய் போட போறீங்க காசு கணக்குல. காசு கணக்குல செலவு 10,000. பற்று. சரியா? போட்டு பற்று போடுங்க. யார் அவ போல் எடுக்கு? ஹலோ, யாரு? சரி சொல்லுங்க. யாரு பேசுறீங்க? நீ கொஞ்சம் கொஞ்சால் எடுக்கல. நான் கிளாஸ்ல இருந்துட்டு கேட்பேன். இஸ்லாம் கிளாஸ்ல கொஞ்சம் எடுக்க. பற்று கணக்கு எவ்வளவு வந்துச்சு? பற்று
பற்று எவ்வளோ எவ்வளோ 10,000. 10,000. 10,000 பத்துல போடுங்க 10,000. சரியா காசுன்னு சொல்லி போடுங்க, அங்கால கொண்டு போய் போடுங்க காசுன்னு சொல்லி. எதுல பற்று கணக்குல போடுங்க. பற்று கணக்கு வரவு காசு கணக்கு செலவு தானே, இங்க காசுன்ற சொல்ல போடுங்க. சரியா ரைட். கணக்குன்ற சொல்வாடம் காப்பி பேஸ்ட் பண்ணதால கணக்குன்ற சொல் வருது, கணக்கு தேவையில்ல, காசுன்னு போட்டா போதும். ரைட். அடுத்த பதிவு என்ன? அடுத்த பதிவு தளபாட கணக்கு வரவு தளபாட வழங்குனர் கணக்கு செலவு அப்படித்தானே. கடன் வழங்குனர் தளபாட கணக்கு வரவு தளபாட வழங்குனர் கணக்கு செலவு. அப்ப பேரை மாத்தி எழுதிக்குங்கோ. இங்க தளபாட கணக்கு, இங்க தளபாட வழங்குனர் கணக்கு. தளபாட கணக்குல தளபாட கணக்கு வரவு. சரியா சரி ஓ சரி. தலப்பாட வழங்குனர் கொடுத்தோர்ல போடலவா? ஏலா நான் நேத்து சொன்னேன், நிலையான சொத்து வாங்குறாக்கள ஒரு நாள் வந்து எப்படி போடலாம், நிலையான சொத்து தாராக்கல நீண்டகால பாவனையில சொத்து தாராக்கல கடன் கொடுத்தோம்னு சொல்லி இல்ல. நாங்க அன்றாட பாவனைக்கான பொருட்களை தாராக்களை தான் கடன் கொடுத்தோம். நிலையான சொத்து எங்களுக்கு தாராக்கல அல்லது நாங்க நிலையான சொத்து வித்தாலும் சரி அந்த ஆள்ட பேரை தான் சொல்லணும். அங்கே ஆள்ட பேர் இல்லாதால நாங்க தலபாட வழங்குனர்னு சொல்லி சொல்றோம். ஆள்ட பேரை தான் சொல்லணும், பேர் இல்லாட்டி தலபாட வழங்குனர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அமௌண்ட் எவ்வளோ? 20,000. 20,000. இங்கேயும் போடுங்க 20,000. சரியா அப்ப தளபாட கணக்கு வரவு தளபாட வழங்குனர் கணக்கு செலவு. அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்தது கடன் பட்டோர் கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு. கடன் பட்டோர் கணக்குல வரவு விற்பனை என்ற சொல் வரணும், விற்பனை கணக்குல செலவு கடன் பட்டோர்ன்ற சொல் வரணும். சரியா ரைட். விற்பனை கணக்கு போங்கோ, விற்பனை கணக்குல செலவு வைங்கோ, கடன் பட்டோர்ன்ற சொல்ல வைங்கோ. கடன் பட்டோர் எவ்வளவு வருது அமௌண்ட்? 50,000. சரியா ரைட் 50,000. அது பிறகு கடன் பட்டோர் கணக்குல ஒண்ணு போய் விற்பனைன்ற சொல்ல போடுங்கோ. விற்பனைன்ற சொல்ல போட்டு விற்பனை கணக்கு செலவு கடன் பட்டோர் கணக்குல வரவு விற்பனை 50,000. சரியா ரைட் 50,000 போடும். ஓகே அடுத்தது காசு கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு. ரைட். கடன் கொடுத்தோர் கணக்குல செலவு காசு போடுங்க. காசு கணக்கு வரவு கடன் பட்டோர் கணக்கு செலவு அப்படித்தானே. கடன் கொடுத்தோர் காசு கணக்கு பதிவு என்ன எத்தனாம் பதிவு? நாங்க இப்ப செஞ்சது எத்தனாம் பதிவு? விற்பனை கடன் விற்பனைக்கு அடுத்தது என்ன பதிவு சொல்லுங்களே. கடன் விற்பனைக்கு அடுத்தது என்ன பதிவு? காசு கணக்கு செலவு கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு. கடன் விற்பனைக்கு போற கடன் கொடுத்தோர் கொடுத்த காசு தானே. அப்ப எப்படி வரும்? காசு கணக்கு செலவு கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு. காசு கணக்கு செலவு கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு. காசு கணக்குல செலவுல போடுங்கோ, கடன் கொடுத்தோர்ன்ற சொல்ல போடுங்கோ. காசு கணக்குல செலவுல கடன் கொடுத்தோர்னு சொல்ல போடுங்கோ. எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 20,000. இப்பதான் வாராரு போல அப்துல் ரஹ்மான் வந்து அவரை சலாம் சொல்ல அரைப்பான். கடன் கொடுத்தோம் 20,000. 20,000. காசு கணக்குல கடன் கொடுத்தோர்னு வைங்கோ, கடன் கொடுத்தோர் கணக்குல காசுன்ற சொல்ல போடுங்க. சரியா கடன் கொடுத்தோர்ல
காசுன்னு போடு. காசு கணக்கு வரவு கடன் கொடுத்த கணக்கு செலவே இல்ல இல்ல காசு கணக்கு செலவு கடன் கொடுத்த கணக்கு வரவு அப்படித்தானே வரவு 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 ஓ, வரவு காசுன்னு போட்டு எழுது வைங்கோ 20,000 சார் கடன் பட்டோரை பாருங்க இரட்டை பதிவு கடன் பட்டோர் மேல இருக்கு டைப் பண்றதுக்கு மேல கடன் பட்டோர். அதுல காசுன்னு வரணுமே விற்பனைன்னு வரணும் விற்பனை விற்பனை ரைட் ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது லாஸ்ட் பதிவு சொல்லுங்க கடன் பட்டோர் கணக்கு செலவு கணக்கு வரவு கடன் பட்டோர் கணக்கு செலவு கணக்கு வரவு கடன் பட்டோர் கணக்குல செலவு காசுன்னு போடுங்க காசு எவ்வளவு 20,000 கடன் பட்டோர் கணக்குல வரவு வைங்கோ காசு கணக்கு கடன் பட்டோர் கணக்கு செலவு காசு கணக்குல வரவு சரி அது கமல் கணக்குன்னு வராதா நான் சொன்னேன் வாப்பா திருப்பி கமல் கணக்கு பிழை இல்ல ஆனா கடன் பட்டோர்ன்ற பேரே பயன்படுத்துங்கோ திருப்பி கமல் வேறையா துறக்க வேணாம் ஆல்ரெடி இந்த கடன் பட்டோர்ன்ற பேர் ஒன்று இருக்கே நீங்க திருப்பி கமல்னு திறந்தா சும்மா அநியாயத்துல இன்னொரு பேர் எடுத்து துறப்படும் கடன் பட்டோர்னு பொதுவா ஒரு அது வேற துறக்க வேணாம் சார் அது வேற கடன் பட்டோர் இல்லையா அப்போ இல்ல நான் பொதுவா கடன் பட்டோர் எல்லாரும் சேர்த்து ஒரு கணக்கு திறந்தா போதும் அப்படி போட்டா சரியான வேற வேறையா திறக்க தேவையில்ல ஒண்ணு திறந்தா போதும் சரியா இப்ப நாங்க பேலன்ஸ் பண்ற மாதிரி பாப்போம் செல்லியத்தை நல்ல அவதானிங்கோ இப்ப காசு கணக்குக்கு வாங்கோ நிறைய பதிவு இருக்கு காசு கணக்குல தானே நான் பேலன்ஸ் பண்ண மாதிரி சொல்றேன் நல்ல அவதானிங்கோ என்ன செய்யணும் தெரியுமா கணக்க பேலன்ஸ் பண்ற நேரம் இப்ப எங்கிட்டு பக்கம் கூட இருக்காத முதலாவது கூட்டணும் எங்கிட்டு காசு கணக்குல கூட இருக்கு முதலாவது பாருங்க வரவுலையா செலவுலையா இடது பக்கத்துல இடது பக்கத்துல வரவு பக்கம் கூட ரைட் வரவு பக்கம் எவ்வளவு இருக்கு 3,20,000 போடுங்க வரவு பக்கம் 3,20,000 ரைட் 3,20,000 கூட உள்ளதை தான் மீதி வந்தது அப்ப அடுத்த பக்கத்துக்கு அதே இதே போடுங்க அடுத்த பக்கத்துக்கு போடணும் நீங்க அந்த கோட் அடிச்சு ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி தான் போடணுமே கோட் அடிக்க தெரியும் தானே 3,20,000 அந்த கோட் உள்ளுக்கு தான் போடணும் இப்படி கோட் அடிச்சு மேல ஒரு கோடு சரியா இப்படி கீழே ஒரு கோட் அடிச்சு ரைட் அந்த 3 சைஃபர் இல்லாம கணக்கு பார்த்தாலே ஏல பேரேடைகள் செய்யற நேரம் நீங்க இப்ப அப்படி பழகவானா ஒரு நாளைக்கு சொல்லி தரேன் 3 சைஃபர் விட்டு செய்யறதுக்கு இப்ப நீங்க 3 சைஃபர் போட்டு மீல வந்தது 290 சரியா ரைட் நால பக்கம் அதே மாதிரி சவுண்ட் பண்ணுவோம் நால பக்கம் அதே மாதிரி சவுண்ட் பண்ணுவோம் சரியா கோட்டை கொண்டு சம்படுத்துங்க சம்படுத்தினா இங்க 3,20,000 வாரத்துக்குன்னா எவ்வளவு தேவை 10, 20, 30,000 போல எவ்வளவு 290 எவ்வளவு தேவை 290 மீதியின் 290 இப்படித்தான் எழுதாண்டா இருக்கு பொறுத்தட செல்லுங்கடா மீதியின் கீழ் சரியா 10 நிமிஷம் தானே பாப்பேன் வந்தது மீதியின் கீழ் கொண்டு சென்றதே கொண்டு சென்றது ஓகே எவ்வளவு 2,90,000 ரைட் அப்பதான் சமனாகும் கணக்கு விளங்குதா 290 ஓகே அந்த மாதிரி இப்ப எல்லாத்தையும் சமப்படுத்தணும் நீங்க இது 290 அடுத்ததுல சமப்படுத்தினீங்கடா இது மீனிங்கில் கொண்டு சென்றே தானே அதுக்கப்புறம் கால சைட்ல போடணும்
மத்த பக்கம் கொண்டு வாங்க மீதிங்கில் கொண்டு வந்ததுன்னு சொல்லி மீதி வந்தது. கொண்டு வந்தது 2,90,000. அப்படியே எங்கால பக்கத்துல போடுங்க மீதிங்கில் கொண்டு வந்தது சரியா? மீதிங்கில் கொண்டு வந்தது. நீங்க பரீட்சை மீதில் எதை பார்த்து போடுவீங்க? கொண்டு வந்ததை வச்சா சென்றதை வச்சா? கொண்டு வந்ததை வச்சு. எனவே வரவு பக்கம் தானே இருக்கு 290. பரீட்சை மீதிக்கு போங்க. பரீட்சை மீதில போய் காசுன்னு போட்டு வரவு பக்கத்துல சரியா? காசுன்னு போட்டு பரீட்சை மீதில வரவுல வைங்கோ 290. பரீட்சை மீதில காசு கணக்குல வரையில வருங்க 290 சரியா? ரைட் ஓகே விளங்குதா? செஞ்ச மாதிரி ரைட். அந்த மீதி எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கணக்கு உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணா எவ்வளவு வரும்? இந்த கணக்கு பார்த்த வரையில ஒரு வரவுலையா பேலன்ஸ் வரும் செலவுலையா? இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணாமலே செல்லும் வரவுல செலவுல வரவு மீதி வரவு 20,000 நீங்க பேலன்ஸ் பண்ண பேலன்ஸ் பண்ண என்ன செய்வீங்க? இங்கிட்டு 20,000 மீதி வந்தது வரவு, மீதி சென்றது 20,000. இப்ப இங்கிட்டு 20,000 ரூபாய் சரியா? ரைட். அதுக்கு பிறகு இங்கால 20,000 வைப்பீங்க செலவு பக்கம். ஒரு கணக்க பேலன்ஸ் பண்ணி காட்டுறேன். இங்கால 20,000 வைப்பீங்க. வச்சா பேலன்ஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு தேவை? மீதிங்கில் சென்றது எவ்வளவு போடுவீங்க? அப்ப 20,000 அப்படியே போடுவீங்க. விளங்குதா? ஏன்னா ரெண்டு பக்கம் 20 வரப்போது கூட உள்ளது அங்கிட்டு உள்ளது சைஃபர். எனவே இங்க சமனாகத்தை மீதிங்கில் கொண்டு சென்றது 20 போடணும். நீங்க மீதிங்கில் கொண்டு சென்றது 20,000 அப்படின்னு போடணும் சரியா? இந்த கணக்கு அந்த கடன் கொடுத்தோர் கணக்கு கொஞ்சம் பாருங்க சார். 2 பக்கம் 20 வந்தா பேலன்ஸ் ஆயிருமே சார். அப்ப அது அந்த கணக்கு ஊர்ல அப்படியே பேலன்ஸ் ஆயினா போட தேவையில்லை. அதுக்கு மீதி இல்ல. விளங்குதா? பேலன்ஸ் அதுக்கு மீதி இல்ல. கடன் கொடுத்தோர் கணக்குல 2 பேலன்ஸ் ஆகுது, மீதி இல்ல. மீதி இல்ல. பேலன்ஸ் ஆனா மீதி இல்ல. விளங்குதா? ரைட். அப்ப 20,000 மீதிங்கில் வந்தது வரவு பக்கம் வரப்போகுது. கொள்வனவு கணக்குற மீதிங்கில் வந்து எங்கிட்ட தானே வரும் வரவுலகானே. எனவே பரீட்சை மீதில போய் கொள்வனவு போட்டு கொள்வனவுக்கு நேரம் வரவுல போடுங்க 20,000 சரியா? ரைட். நெக்ஸ்ட் போங்க. மூலதன கணக்குல செலவுல இருக்கு. எனவே மீதிங்கில் சென்றது இப்ப அவ்வளவுதான். லேசா போட்டு போமே சொல்லுங்க என்ன விஷயம்? இந்த கடன் கொடுத்தவர் வந்து வரவு மீதியா செலவு மீதியா? கொஞ்சம் இல்லைங்க கடன் கொடுத்தவருக்கு வாரேன் நான். மூலதன கணக்கு பாருங்களே. செலவுலான மீதி இருக்கு. எனவே மீதிங்கில் சென்றது செலவு பக்கம், மீதிங்கில் வரவு பக்கம், மீதிங்கில் வந்தது செலவு பக்கம் வரும். எனவே பரீட்சை மீதில செலவுல கொண்டு போய் போடுங்க. மூலதன கணக்குற மீதி 1,00,000 செலவு பக்கம் ஒண்டி இருக்கிறது இருக்குதானே. அதை கூட்டவே தேவையில்லை. அதை பார்த்தாவே எங்கிட்டு இருக்காதே அங்க சைட்லயே போட்டா சரி. மர கூட்ட கழிச்சு தேவையில்லை. அடுத்தது என்ன கணக்கு? இது என்ன கணக்கு? நான் போட்ட காசும் கடன்பட்ட ஒரு விற்பனை கணக்கா? விற்பனை கொள்வனவுக்கில விற்பனை கணக்குல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? செலவு பக்கம் 250 தானே? விற்பனை கணக்குல செலவுல இருக்கு 250. வரவுல ஒண்ணும் இல்ல தானே? 250 அப்படியே பரீட்சை மீதுல அப்படியே போடுங்க. விற்பனை கணக்குல இருக்கு செலவுல 250. விளங்குதா? அப்படியே உள்ளத பார்த்து ஒன்று அப்படியே உள்ள சைக்கிள் மாதிரி போடுங்க. வாடகை கணக்குல வரவுல எவ்வளவு இருக்கு? 10. செலவுல ஒன்றும் இல்ல. அப்ப அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்படியே கொண்டு போடுங்க. வரவுல 10. வாடகை கணக்குல வரவுல 10 சரியா? நெக்ஸ்ட் ஒன் செலுத்த வேண்டிய வாடகை கணக்குல 10. செலுத்த வேண்டிய வாடகை கணக்குல செலவுல 10. ரைட் போடுங்க. செலவுல 10. செலுத்த வேண்டிய வாடகை கணக்குல செலவுல 10. ரைட் ஓகே. பரீட்சை மீதி செலவு 10. அடுத்தது பற்று கணக்கு. பற்றுல வரவுல இருக்கு 10 போடுங்க. பற்ற வரவுல 10.
பற்று கணக்கு வரவுல 10. நெக்ஸ்ட் ஒன் கடன்பட்டோர் கணக்குல அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா கடன்பட்டோர்ல வரவுலையும் இருக்கு செலவுலையும் இருக்கு. எனவே மீதிங்கில் சென்றது எவ்வளவு வரும் கடன்பட்டோர்? 30. மீதிங்கில் சென்றது வரும் 30. அப்ப மீதிங்கில் வந்தது எங்கிட்டு பக்கம் வரும்? 30 வரவு. மீதிங்கில் சென்றது வரவு பக்கம். சரியா? மீதிங்கில் சென்றது வரப்போகுது செலவு பக்கம். செலவு பக்கம். மீதிங்கில் சென்றே தானே செலவு பக்கம். எனவே மீதிங்கில் வந்தது எங்கிட்டு பக்கம் வரும்? வரவு பக்கம். வரவு பக்கம். வரவு. மீதிங்கில் சென்றது செலவு பக்கம். எனவே அத மீதிங்கில் வந்தது பாத்தீங்கன்னா வரவு பக்கம். நீங்க பரீட்சை மீதில எதை வச்சு இப்ப போடணும்? மீதிங்கில் வந்ததை மீதிங்கில் சென்றதை வச்சா வந்தது வரவு பக்கம் இருக்கு. எனவே கடன்பட்டோர் வரவு வந்து பரீட்சை மீதில வரவுல மீதியில் போடுவோம். வந்ததை வச்சு கடன்பட்டோர் பரீட்சை மீதில வரவு 30,000. 30,000. ரைட், ஓகே. அடுத்தது வேற என்ன பேலன்ஸ் இருக்கு? தளபாட கணக்குல வரவுல தளபாட கணக்குல வரவு 20,000. தளபாட வழங்குனர் கணக்குல செலவு 20,000. தளபாட கணக்குல வரவு 20,000. தளபாட வழங்குனர் கணக்கு செலவு 20,000. ஓகேயா? ரைட். வேற ஏதாவது விடுபட்டு இருக்கா? கடன் கொடுத்தோர் கணக்கு வரவுல 20 செலவுல 20. அப்ப கடன் கொடுத்தோர் கணக்கு பேலன்ஸ் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் மீதி இருக்கா? அதுக்கு இல்ல. கடன் கொடுத்தோர் வரவுல 20 செலவுல 20 மீதி இல்ல. ரைட், அவ்வளவுதான். பரீட்சை மீதி முடிஞ்சு. வேற ஏதாவது விடுபட்டு இருக்கா பரீட்சை மீதில? இல்ல. சரி, அப்ப பரீட்சை மீதில வந்து கடன் கொடுத்தோர் தேவையில்லை. நான் போட்டு வச்சிருக்கேன். தேவையில்லை. டேஷ் போட்டு விடுங்க. அதுக்கு அதான் தேவையில்லுமே. போடவும் தேவையில்லை. போட தேவையில்லை. நான் இப்ப போட்டிருக்கிறதால அதுக்கு நீங்க வேணுமா டேஷ போடுங்க. இப்ப கூட்டுங்க. அவசரமா கூட்டுங்க. 0. நான் சைபரில் என்னமாக்கி போட்டேன். 3 சைபரை விட்டு பரீட்சை மீதில போட கேஸ் இல்ல. மேலுக்கு 3 சைபரை போட்டுக்கணும். சரியா? சரி, அது செலவு மீதியா வரவு மீதியா? என்ன பரீட்சை மீதியா? இல்ல கடன் கொடுத்தோர் வந்து வரவு மீதியா வரவு மீதியா? கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு கணக்கு செலவு மீதா வரணும். ஆனா இந்த முறை மீதி வர இல்ல. அது ஒரு பொறுப்பு கணக்கு செலவு மீதிலாம் வரணும். ரைட், பரீட்சை மீதி கூட்டுங்க குயிக்கா. 290 310 310 320 330 380,000. சரியா? செலவு பக்கம் 380 இருக்கா? கடன் கொடுத்தோர் டீ ஃபார்மா காட்டுங்களே. கடன் கொடுத்தோரையா? இந்த கடன் கொடுத்தோர் வரவுல இருக்கு காசு 20,000. கொள்வனவு செஞ்சது 20,000. அவங்க கொடுத்த காசு 20,000. பேலன்ஸ் கணக்கு. கொள்வனவு 20,000. கொள்வனவு இருக்கு. கடன் கொள்வனவு செஞ்சது கடனுக்கு 20,000 ரூபாய்க்கு. ரைட். எனவே கணக்கு பேலன்ஸ் நீங்க இங்கிட்டு 20 போட்டா இங்கிட்டு 20 போடுவீங்க. மீதிங்கில் சென்றதெல்லாம் வராது. விளங்குதா? ரைட், ஓகே. எனவே கணக்கு பேலன்ஸ் உங்களோட பரீட்சை மீதி. இதான் பேலன்ஸ். சரியா? முடியாது. ஓகே, டைம் நான் உங்களுக்கு ஒரு கணக்கு அனுப்புவேன். நாளைக்கு டிஸ்கஷன் அந்த கணக்கை நீங்க செஞ்சு எனக்கு அனுப்பு. தயவு செய்து கணக்கு எல்லாரும் அனுப்புங்க. 3 இல்லாட்டி 4 அனுப்பிங்க செஞ்சு. மத்தாக்கள் செஞ்சதானே விளங்கும். இப்ப நான் தார கணக்கு பரீட்சை மீது பேரேடு போட்டு பரீட்சை மீது சமப்படுத்தி எனக்கு காட்டுங்க. சரியா? நான் உங்களுக்கு கணக்கு ஒன்று அனுப்புவேன். சரி. ஓகே. சார் தலபாட சொல்லுங்க. தலப்பாட கணக்கும் தலப்பாட வழங்குனர் கணக்கு அது கொண்டு விளங்கல.